அன்பானவர்களே, ஆண்டவர் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஒரு இறைவனின் வார்த்தை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். என்னென்னவோ பேசி நாட்களை வீணடிக்கிறோம். என் அருமை ஆண்டுடைய வார்த்தை டெய்லி உங்க காதல விழுந்ததுன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க விடுவிக்கப்படுவீங்க. பாவம் செய்கிற உலகம், தடுமாறுகிற உலகம், எந்த நேரத்துல எனக்கும் உங்களுக்கும் யாருக்கும் என்ன வரும் தெரியாது. எல்லாருமே விட்டுருவாங்க. நம்பின நம்பிக்கையெல்லாம் உடஞ்சி போயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த வார்த்தையை டெய்லி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த வார்த்தை உங்களை வலுவாய் நிற்க வைக்கும். உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பும். எப்பக்கமும் நெருக்கம் வந்தாலும் இந்த வார்த்தையால் நீங்கள் தெளிவு பெற்று ஆண்டவருக்காக நிற்க, இதனுடைய உள் நோக்கம் நிறைவேறி நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, என் ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்தி வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபத்தை குறித்த தெளிவை ஆண்டவர் கொடுக்கிறார். இருக்கிற அந்த வார்த்தையை அப்படியே சொல்றோம் பாருங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? மன்னிப்பு மிகவும் முக்கியம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்ப என்ன சொல்றாருன்னா, நாம மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நிறைய தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பிரியமானவர்களே. அது அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டாங்க, நாங்கெல்லாம் எப்படி மன்னிக்க முடியும்? இல்ல, இயேசு கிறிஸ்து மன்னித்தாருங்க. எப்படிப்பட்ட குற்றவாளியும் மன்னித்தார். அதனால என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜபத்தில் உள்ள முக்கியம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம், மன்னிக்க வேண்டும். அப்படி இருந்தால் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும், நாமும் மன்னிப்பு பெற வேண்டும். நீங்க மற்றவர்களை மன்னிங்க, ஆண்டோடத்துல மன்னிப்பு பெறுங்க. உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், நீங்க ஆரோக்கியம் அடைவீங்க, உங்கள் வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். உங்களை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. மன்னிப்பு கிறிஸ்தவத்தில் முக்கியம். அனைவரும் மற்றவர்களை மன்னிக்கணும், மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். நீங்களும் மன்னிப்பு பெறணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.